கடந்த காணொலியில் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. பங்கர் பஸ்டிங் பாம்னா என்ன? அண்ட் இஸ்ரேல் எப்படி இந்த பாம்பை பயன்படுத்தி ஹெஸ்புல்லாவோட கமாண்டரை தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பங்கர் பஸ்டிங் பாம்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதோட இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. மிடில் ஈஸ்டில் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய இராணுவம், அதுவும் உலகத்திலே 4வது பவர்ஃபுல்லான ஒரு இராணுவமாக இருந்ததை சரண்டர் பண்ண வச்ச ஒரு முக்கியமான ஆயுதம் தான் இந்த பங்கர் பஸ்டிங் பாம். அப்படிப்பட்ட இந்த பாம் எப்படி உருவாக்கப்படுதுன்ற பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், மிடில் ஈஸ்டில் ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்மை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சதாம் ஹுசைன் குவைத்தை இன்வைட் பண்ணுறாரு. குவைத்து சதாம் ஹுசைனுக்கு நிறையவே கடன் கொடுத்துருக்காங்க ஈரான் ஈராக் வாரில். பட் அந்த கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கண்ட்ரியை இன்வைட் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸையும் நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்வேஷனை நடத்தி முடிக்கிறாரு. இன்வேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் சதாம் ஹுசைனுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. மிகப்பெரும் அளவில் பொருளாதார தடைகளை போடுறாங்க. அந்த டைமில் சோவியத் யூனியன் கூட குவைத்தில் நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருந்த காரணத்தினால நாங்கள் எந்த வகையிலையும் சதாம் ஹுசைனுக்கு உதவி செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை தெளிவுபட அறிவிச்சிட்டாங்க. அப்போது தனிமையில் இருந்த சதாம் ஹுசைனை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது உலகத்திலேயே 4வது சக்தி வாய்ந்த அவரோட இராணுவம் தான். என்னதான் ஈராக் உலகத்தில் ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் 4வது சக்தி வாய்ந்த இராணுவத்தை அவங்க கட்டமைச்சு வச்சுருந்ததுக்கான காரணம் அவங்களோட ஜிடிபியில் 40% அவங்களோட இராணுவத்துக்கு மட்டும் செலவு பண்ணாங்க. 40%. இவ்வளோ தூரம் பணம் செலவு பண்ணி அந்த காலத்தில் இப்போ ஏற்பட்ட இராணுவத்தை வச்சுருந்ததுனால தான் அவ்வளோ சீக்கிரமாக அவர் யாருமே தொட முடியாமல் இருந்துச்சு. பட் அதுக்குமே ஒரு எல்லை தான் இருந்தது. பொருளாதாரம் ரீதியாக போட்டப்பட்ட சாங்ஷன்ஸ் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அவர் குவைத்தை விட்டு பின்வாங்க மாட்டார் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா சதாம் ஹுசைனை எப்படியா சரண்டர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி 30 நாடுகளுக்கும் மேலே ஒன்றா சேர்ந்து அவங்க போருக்கு போகிறாங்க. அப்படி போருக்கு போகிறப்ப சதாம் ஹுசைனோட தரைப்படை வான்படை இரண்டுமே டோட்டலாக அழிக்கப்படுது. வான்படை அவங்களோட விமானங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஈராக்கை விட்டு ஈரானுக்குள்ளே பறந்து போனாங்க. இந்த எக்ஸடஸ்லாம் நடந்துக்கிட்டு இருந்த தருணத்தில் சதாம் ஹுசைனுக்கு இருந்த மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பங்கர்ஸ் தான். 30-40 அடி தரைக்கு அடியில் அவரோட கமாண்ட் சென்டரை வச்சுருந்தாங்க. கமாண்ட் சென்டர் அப்படின்றப்ப இங்கேருந்து போகக்கூடிய தகவல்களை வச்சு தான் இராணுவ வீரர்கள் சண்டை போடுறாங்க. அப்போ அமெரிக்கா என்ன நினச்சாங்க, நம்ம சதாம் ஹுசைன் இருக்கக்கூடிய பங்கரையோ இல்லை இந்த இராணுவ தளபதிகள் இருக்கக்கூடிய பங்கரையோ காலி பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற இராணுவ வீரர்கள் சண்டை போட மாட்டாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்றத உணர்ந்து அதை பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ட்ரை பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட இந்த பங்கரை துளைத்து கொண்டு உள்ளே போகிற மாதிரி எந்த ஒரு குண்டுமே கிடையாது. அந்த டைமில் வெறும் 3-6 அடி இருக்கக்கூடிய மண்ணையோ இல்லை கான்கிரீட்டையோ துளைத்துட்டு உள்ளே போகிற மாதிரி தான் அவங்கக்கிட்ட வெடிகுண்டுகள் இருந்துச்சு. அப்போது உடனடியாக லாக்ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கோரிக்கை ஒன்று போகுது. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்களுக்கு 4 வாரம் தான் டைம். இந்த 4 வாரத்தில் 30-40 அடி தரைக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி ஒரு பாம் வெடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பங்கர் பஸ்டர் பாமை உங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓகே சொன்ன லாக்ஹீட் மிசைல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெறும் 2 வாரத்தில் இந்த பாமை டிசைன் பண்ணி முடித்து இந்த பாமுக்கான மெட்டீரியலையும் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ 30-40 அடி தரைக்கு அடியில் போகணும் அப்படின்னா அந்த பாம் ரொம்பவே வலிமையாக இருக்கணும். அந்த பாமை சுற்றி உள்ள கேசிங் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தரையில் பட்ட உடனே நொறுங்கிடும். அப்படி தரையில் பட்டு நொறுங்கிருச்சு அப்படின்னா பங்கருக்கு அடியில் இருக்கிறவங்களாம் அது எந்த வகையிலையும் பாதிக்காது. இப்போது இந்த அளவுக்கு வலுவான ஒரு கேசிங், அந்த பாம்புக்கான கேசிங் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அவங்களுக்கு கிடைச்சது தான் ஹவுட்சர்ஸோட பேரல். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் பீரங்கி குண்டுகளோட அந்த குழாய் அப்படின்றது எவ்வளோ வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த குழாயை எடுத்து அதில் இருக்கிற சைஸை மட்டும், டயாமீட்டரை மட்டும் பெருசாக்கி அதுக்குள்ளே நம்ம பாமை லோட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணி இராணுவத்துக்கிட்ட இருந்து அந்த ஹவுட்சர் குழாய்களை உடனடியாக அந்த ஹவுட்சர் குழாயை உருவாக்கின நிறுவனத்துக்கு லாக்ஹீட் மார்ட்டின் ஷிப் பண்ணுறாங்க. ஷிப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த குழாயில் இருக்கக்கூடிய துளைகளை அவங்க போர் பண்ணி பெருசாக்கணும், டயாமீட்டரை பெருசாக்கணும். அப்படி போர் பண்ணுறப்ப அந்த டயாமீட்டர் லாக்ஹீட் மார்ட்டின் இன்னும் முடிவு பண்ணலை, ஆனால் போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ லாக்ஹீட் மார்ட்டின் கிட்டேருந்து ஃபோன் இந்த டயாமீட்டருக்கு பண்ணுங்கள், இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க போரிங் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே இவங்க டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு வழியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பாம்புக்கான கேசிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பாம்புக்குள்ளே வெடிப்பொருளை ஃபில்லப் பண்ணணும். வெடிப்பொருள் வேறு ஒரு இடத்துல ஃபில்லப் பண்ணணும். அப்படி வேறு ஒரு இடத்துக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அந்த கேசிங்கில் பெயிண்ட் அடித்து அந்த நிறுவனம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெயிண்ட் இன்னும் காயலை. அந்த பெயிண்ட் காயறதுக்குள்ளேயே அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே வெடிப்பொருட்களை நிரப்புகிறாங்க. வெடிப்பொருட்களை கிட்டத்தட்ட
37 மணி நேரம் நிரப்புகிறாங்க. நிரப்பி முடித்ததுக்கப்புறமா அந்த பாமோட எடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டன், 2100 கிலோகிராம். இதை F-117 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தின் மூலமாக போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த விமானத்தில் இந்த பாமை லோட் பண்ணுறாங்க. இந்த பாம் 4 வாரத்தில் உருவாக்கப்பட்டு இந்த பாமை அந்த விமானத்திலேருந்து அவங்க கீழே போடுறப்ப அந்த பாம்பு கிட்டத்தட்ட ஒரே ஒரு லான்ச்சை மட்டும்தான் பார்த்துருக்கு. வழக்கமாக ஒரு பாமை உருவாக்குறாங்க அமெரிக்க இராணுவம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 தடவை அந்த பாமை கீழே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறையவே டெஸ்டஸை பண்ணுவாங்க. பட் இந்த தடவை என்ன ஆயிருக்கு, அந்த பாமை உருவாக்கி முடித்த 4 வாரத்தில் ஒரே ஒரு தடவை தான் அந்த பாமை கீழே போடுறாங்க. கீழே போட்ட அந்த பாம்பு 100 அடி தரைக்கடியில் போயிருக்கு. 100 அடி. அமெரிக்க இராணுவம் எதிர்பார்த்ததோ வெறும் 30லேருந்து 40 அடி தான். ஆனால் இந்த பாம்பு போனது 100 அடி. 100 அடி உள்ளே போனதுக்கப்புறமா இந்த பாமை தோண்டி எடுத்தா ரொம்ப செலவாகும், அதனால் அந்த பாமை தோண்டி எடுக்க வேணாம், அப்படியே மண்ணை போட்டு மூடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பாமை உடனடியாக கீழே தரையிலேருந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு போகிறாங்க. இந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாமை ஒரு ரயில்வே ட்ராக்கில் வச்சு அந்த ரயில்வே ட்ராக்கில் ராக்கெட்ஸை மவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதிவேகத்தில் அந்த ரயில்வே ட்ராக்கில் இந்த பாம்பை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போய் எண்டில் ஒரு கான்க்ரீட்டு சவுர் இருக்கும், அந்த கான்க்ரீட் சவுரில் மோத விடுவாங்க. இப்போ அமெரிக்க இராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு கான்க்ரீட் சவுர், ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்டை உருவாக்கி வச்சுட்டு இந்த கான்க்ரீட்டை பெனிட்ரேட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ அமெரிக்க இராணுவம் என்ன பண்ணாங்க, ஒரு 6 அடிக்கு ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்டை உருவாக்கி வச்சு இந்த கான்க்ரீட்டை இந்த பாம் வந்து பெனிட்ரேட் பண்ணி போகுதா அப்படின்னு பார்த்தாங்க. அந்த கான்க்ரீட்டை உடச்சி நொறுக்குன அந்த பாம்பு அந்த கான்க்ரீட்டுக்கு பின்னாடி 2 மைல் தள்ளி விழுந்துச்சான். அப்போது உடனடியாக முடிவு பண்ணுறாங்க, ஓகே இந்த பாம்பு சூப்பராக இருக்குது, இதை உடனே பார்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெறும் ஒரே ஒரு தடவை தான் அந்த ட்ராப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சவுதி அரேபியாவுக்கு பார்சல் பண்ணி சவுதி அரேபியாவிலேருந்து இந்த பாமை ஒரு பங்கர் மேலே போடுறாங்க. அந்த பங்கரில் சதாம் ஹுசேனோட முக்கியமான இராணுவ தளபதிகள் இருக்காங்க. இப்போது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா மறுநாளே சதாம் ஹுசேன் சரண்டர் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பங்கர்ஸை பஸ் பண்ணக்கூடிய பாம்ஸ் இப்போ அமெரிக்கா கிட்டே இருக்குது, நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. ஸோ அந்த மொத்த இராணுவத்தையும் சரண்டர் பண்ண வச்ச ஒரே ஆயுதம் அப்படின்னா அது இந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் தான். அப்படிப்பட்ட அந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸை தான் இஸ்ரேல் இப்போது ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவோ இல்லை சிரியாவுக்கு எதிராகவோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பாம்ஸின் மூலமாக கிட்டத்தட்ட 100 அடி தரைக்கடியில் நம்ம இருந்தாலும் தப்பிக்க முடியாது. 100 அடியில் பங்கரே வைக்க முடியாது. முதல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 அடி தான் பங்கர் வைக்க முடியும். அப்படி பங்கர் வச்சு அதில் ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்டை போட்டாலும் இந்த பாம்பு விழுகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம காலி. இப்போதைக்கு 2000 கிலோகிராம் எடையுள்ள இந்த பாம்பை சில போர் விமானங்களால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இஸ்ரேல் இதோடு சேர்த்து சில ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸையும் பயன்படுத்துகிறாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் இந்த பாம்புக்கு போவாங்க. இப்போ இந்த பாம்போட வரலாறு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 வாரத்தில் உருவாக்கப்பட்டது. இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு செய்தியை வந்து நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால தான் உடனடியாக இதை பற்றி ஒரு காணொலி போடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒவ்வொரு என்ஜினியரிங் அப்படின்றதும் பல கட்ட டெஸ்ட்டை தாண்டி பல மாதங்கள் சில சமயம் வருடங்களை தாண்டி தான் உருவாக்கும். ஆனால் இது வெறும் 4 வாரம் தான். அதுவும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பாம்பு டக்குன்னு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அவசரமாக உருவாக்கின ஒரு பாம்பு பெயிண்ட்டு காயாமல் அதை டெஸ்ட் பண்ண அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்ததுன்னா அது இதுதான். அண்ட் இந்த மாதிரியான பாம்ஸ் இருக்கிறப்ப எந்த ஒரு அமைப்பாலையும் தப்பிக்க முடியாது. அவங்களோட ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். அந்த லொக்கேஷனை எப்படியாவது இஸ்ரேலுக்கு தெரியாமல் அவங்க இருந்தாகணும். லொக்கேஷன் மட்டும் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருச்சு, எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க எப்பேற்பட்ட பங்கரில் இருந்தாலும் அவங்களால தூக்க முடியும். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட ஹமாஸோட ஒரு முக்கியமான கமாண்டரை இந்த மாதிரி பங்கரில் இருந்தவரை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கும். எல்லா இடத்துலையும் இஸ்ரேலுக்கு அவங்களோட லொக்கேஷன் கிடைச்சா மட்டும் போதும், உள்ளே புகுந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த லொக்கேஷனை அவங்களுக்கு கிடைக்க விடாமல் தான் இவங்க எல்லோரும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுவுமே அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் கோஆப்ரேட் பண்ணால் தான் முடியும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற தருணத்தில் யார் அராபு யார் மொசாடோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற லெபனானுக்கும் சரி சிரியாவுக்கும் சரி சுத்தமாக தெரியலை. அந்த அளவுக்கு மொசாடு உள்ள ஊடுருவி இருக்காங்க, அந்த அளவுக்கு அராப் யூனிட்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான காலையில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.